ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரியாணி மசாலா தாங்க. இது வந்து நான் ஏற்கனவே கரம் மசாலா வீடியோ கொடுத்துருப்பேன், அன்றைக்கே தான் இதையும் எடுத்தேன். இது வந்து நம்ம பொதுவாகவே நம்ம பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். நம்ம கடையில் பேக்கெட் வாங்குறத விட இதுமாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் எப்படி செய்வீங்க, ஏன்னா நம்ம பாய் வீட்டு பிரியாணினாலே ஒரு ரொம்ப வாசனையாக நமக்கு அப்படியே அந்த ஸ்மெல்லே நமக்கு சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட் கேட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இதுக்கு வந்து நான் வந்து 100 கிராம் அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 25 கிராம் மிளகு, 25 கிராம் ஜீரகம், 25 கிராம் ஷாஜிரா எடுத்திருக்கேன். என்ன கரம் மசாலாக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்னா ஒரு 3 பொருள் இதில் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம், அவ்வளோதான். அடுத்தது பட்டையும் சுருள் பட்டையும் சேர்த்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. வெறும் பட்டை மட்டும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சுருள் பட்டை போடுங்க, அப்போ தான் வாசனை அதிகமாக இருக்கும். அந்த அளவு நம்ம சேர்க்கும் போது தான். அடுத்து நம்ம ஸ்டார் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10 கிராம் அளவு அதை எடுத்திருக்கேன். அடுத்தது கல்பாசி ரொம்பவே முக்கியம், அது 25 கிராம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மராட்டி மொக்கும் 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாமே நம்ம வெயிலில் காய். ஜாதி பத்திரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 பீஸ் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் நமக்கு. அடுத்தது பிரியாணி இலை, நான் பிரியாணி இலை ஒரு 20 இலை எடுத்திருக்கேன் நான். எல்லாமே நம்ம வெயிலில் காய வச்சு வறுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது ரோஜாப்பூ நான் எடுத்திருக்கேன். ரோஜாப்பூ வந்து ஒரு பேக்கெட் நம்ம இது எல்லாமே நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ரோஜாப்பூ காஞ்ச இது இருக்கும் இல்லையா, அதை நம்ம பேக்கெட்டில் வாங்கிட்டு அது ஒரு 10 கிராம் வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம ஒரு மெயினாக சேர்க்க வேண்டியது ஜாதிக்காங்க. ஒரு ஜாதிக்காயை நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இதில் நான் உங்கள்கிட்ட சேர்க்காதது என்னன்னா, நான் வந்து 25 கிராம் பெருஞ்சீரகமும் ஒரு 5 கிராம் ஏலக்காயும் அதில் சேர்த்துருந்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், அதனால இப்போ அதில் இருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ எப்படி கரம் மசாலாவுக்கு பொடி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த சுருள் பட்டை மராட்டி மொக்கு இதெல்லாம் போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் போட்டு நம்ம அரைக்கணும். அப்படி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் கிராம்பு மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல. கிராம்பு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற பொருளை லைட்டாக ஒரு ஹீட் ஏறினா போதும். அதுக்கப்புறம் மொத்தம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த பருவத்தில் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அடுத்தது வர கொத்தமல்லி காஞ்ச மிளகாயா, ஏன் அதை விட இதில் மிளகா நம்ம இது பிரியாணிக்கு காரம் முக்கியம் இல்லையா, அதனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து வரமிளகா இருந்தால் போட்டுக்கலாம். நான் 5 அளவு போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது எனக்கு வந்து ஒரு 250 கிராம் அளவு பிரியாணி மசாலா வரும். இது என் தங்கச்சிக்கும் எனக்கும் சேர்த்து செய்கிறேன் நான். அடுத்து மற்ற பொருள் எல்லாமே நம்ம என்னென்ன மீதி இருந்துச்சோ அது பிரியாணி இலை. அடுத்தது மெயினாக இதில் நம்ம வாசனை அதிகப்படுத்தி கொடுக்கறது வந்து அந்த ரோஜா பூவும். அடுத்தது ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய் நிறையாவும் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு காய் தான் நான் வாங்கி அதை அப்படியே உடச்சி சேருங்க, ஏன்னா மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் இல்லையா. போட்டுட்டு எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் அதே சமயம் நமக்கு வறுபட்டும் இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். இது நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கொத்தமல்லி எடுத்து உடச்சி பாருங்கள் நல்லா வறுபட்டுருக்கான்ட்டு. அடுத்து வரமிளகாயும் உடச்சி பாருங்கள். எனக்கு உடைக்கும் போது சூடு தாங்க, நான் அப்படியே போது பண்ணிடுறேன். நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வறுபட்டது நல்லா தெரியும். மெயினாக எண்ணெய் ஊற்றி எதையும் வறுக்கக்கூடாது, ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி செய்ய போறோம் இல்லையா, அதனால எண்ணெய் போடாமல் வெறும் கடாயில தான் இதை வந்து நம்ம போட்டு நல்லா நம்ம வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பொதுவாக நம்ம பிரியாணிக்கு இந்த பிரியாணி மசாலா போட்டு செய்ய ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலையும் நமக்கு தோணும். இப்போ பாருங்க நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு, கை தொட்டா சூடுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ வந்து நான் கரம் மசாலா அரைச்சிருந்தாலே அதே மிக்சி ஜாரில் தான் இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம வந்து சில சமயம் நமக்கு உடம்பு சரியில்லைனாலே நமக்கு இதை மாதிரி மசாலா சேர்த்து மசாலா டீ போட்டு குடிக்கும் போது நமக்கு பட்டை கிராம்பு போட்டு டீ குடிக்கும் போது நமக்கு உடம்பு வலி கேட்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இது எல்லாமே நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கும் போது நல்லா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா நம்ம பிரியாணி தாளிக்கும் போது ஒரு கொஞ்சமாக நம்ம பிரிஞ்சி இலை போட்டுட்டு கூட இந்த பவுடர் போடும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். நமக்கு ரொம்ப மையெல்லாம் இருக்காது, ஏன்னா இதை நம்ம போடும்போது நல்லா பக்குவமாக நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ நான் கொட்டுறேன் உங்களுக்கு அந்த பிளேட்டில் கொட்டி வைக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் ஒரு 250 கிராம் அளவு தான் நமக்கு இது எல்லாமே போட்டு அரைக்கும் போது நமக்கு வந்திருக்கும். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மாதிரி நீங்கள் பிரியாணி செய்யும் போது போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கறி குழம்புக்குமே கொஞ்சம் போடலாம், நல்லாவே இருக்கும். நம்ம வெஜ் பிரியாணி இதெல்லாம் போடும்போது அப்படியே நான்வெஜ் ஸ்மெல்ல ரொம்ப பக்காவான நமக்கு பிரியாணி மசாலா பாய் வீட்டு பிரியாணி பொடி நமக்கு ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் ஏர் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி நான் வச்சிருந்தேன்.